சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை கலந்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் மசால் போட்டு கலந்தாச்சு. இது 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 மணி நேரமாக சிக்கன் ஊறிட்டுருக்கு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிட்டால் போதும். அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேணாம். ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணி, சிக்கனில் இருக்க தண்ணி விட்டே நல்லா வெந்து வரும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கும். அதுபோல் நல்லா சிம்மில் வச்சே நல்லா 2 பக்கம் கிளறி விட்டு வேக விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி சிம்மில் வச்சே வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே கறி வந்து நல்லா வெந்துடும். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அருமையான சிக்கன் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் பண்ணி சும்மா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது போல் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்ல பொன்னிறமாக வறுத்தரலாம். பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதையும் வறுத்தரலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது, இது போல் பவுட்ரு தான் பண்ணி எடுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை, இதை வதக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் இதை வதக்கிடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பவுடர், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலை, அடுத்து தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பராக மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நான் 4 முட்டையை இது போல் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். முட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் போட்டு கலந்து விடக்கூடாது, ஏன்னா அந்த மஞ்சக்கருவெல்லாம் வந்து கொலன்னு ஆயிரும். அதனால சும்மா லைட்டாக ஒரு 2-3 பெரட்டி அந்த மசாலாவோட சேர்ந்து வர்றதுக்காக லைட்டாக பெரட்டிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிருச்சு.